தமிழையும் தமிழர்களையும் யாராலும் அழிக்க முடியாது. தமிழையும் தமிழர்களையும் யாராலும் சொல்லுங்க அழிக்க முடியாது, தமிழர்களை தவிர. ஒருவேளை ஒரு கேடு தமிழுக்கு வந்தால் அது தமிழர்களாலே தான் வரும். நீங்கள் பலர் பேச கேட்டிருப்பீர்கள், தமிழுக்கு வயது 2000 இல்லை. மதுரையில் வைகைக்கரையில் கீழடியில் நடந்த ஆய்வுக்கு பிறகு அறிவியல் உலகம் ஒப்புக்கொண்ட உண்மை, தமிழின் வயது 3500. 3500 ஆண்டுகால வயதும் தொன்மையும் பழமையும் இளமையும் முதுமையும் மேன்மையும் கொண்ட உலகத்தில் இன்றைக்கும் பேசப்படும், இன்றைக்கும் வாசிக்கப்படும், இன்றைக்கும் எழுதப்படும் ஒரு மொழி உண்டென்றால் அது எது? நான் சொன்னேன்ல, தமிழர்களுக்கு அழிவு தமிழர்களால் தான் வரும். இவ்வளவு நேரம் இவ்வளவு சொல்லி எந்த மொழின்னு கேட்டா தமிழ்னு சொல்றதுக்கு ஒரு 6 பேருக்கு தான் வாய் திறக்க முடியுதுன்னா, 3500 ஆண்டுகளை கடந்து தொன்மையும் மேன்மையும் இளமையும் கொண்ட உலகின் ஒரே மொழி எது? சொல்லுங்க.